வணக்கம் நண்பர்களே. ஸோ குரூப் டி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம போஸ்ட் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. ஸோ அதன்படி இதுக்கு மேலே குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ லாஸ்ட்டாக வந்து குரூப் டி எக்ஸாம் ரயில்வேவோட குரூப் டி எக்ஸாம் 2018 நடந்தது. 2018 நடந்த கொஷின் பேப்பர்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்டாக, மேக்ஸ் மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ சீரிஸ் ஆகவும், ஜென்ரல் சயின்ஸ் செப்பரேட்டான வீடியோ சீரிஸ் ஆகவும் பண்ணுறோம். குரூப் டியில் மேக்ஸ்க்கான வெயிட்டேஜ்னு பார்த்தோம்னா மேக்ஸ்க்கு 25 மார்க்ஸ் வெயிட்டேஜ், அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்க்கும் வந்து 25 மார்க்ஸ். ஜென்ரல் சயின்ஸுங்கிறது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இந்த மூணும் கவர் பண்ணுற மாதிரி தான் ஜென்ரல் சயின்ஸ் சீரீஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் டிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேக்ஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் 17th செப்டம்பர் 2008 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மேக்ஸ் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின், இஃப் rupees 720 was divided among A, B, C, D and E, the sum received by them was an ascending order and in arithmetic progression. E received rupees 40 more than A. How much did B receive? ஸோ நம்மளோட மேக்ஸ் சீரீஸில் 2 லாங்குவேஜ்லேயும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் குரூப் டி எக்ஸாமை தமிழில் கூட எழுத முடியும். தமிழில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும், ஸோ மேக்ஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷின் பாருங்கள், சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்புறமேட்டு வந்து சொல்யூஷன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட 720 ரூபா இருக்குது. அதை 5 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஏ, பி, சி, டி அண்ட் இ 5 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அசெண்டிங் ஆர்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே இதுதான் வந்து ஹிண்ட்டு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது இனிஷியல் வேல்யூ அண்ட் ஏ ப்ளஸ் டி டிஃப்ரென்ஸ்னு வருங்களா. ஏ ப்ளஸ் டிங்கிறது வந்து arithmetic progression. ஸோ அடுத்த ஹிண்டாக பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, E received 40 more than A. ஸோ ஏக்கும் ஈக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா 40 rupees. ஸோ நம்ம கிவனை எழுதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏங்கிறது வந்து இனிஷியல் வேல்யூ, பியோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் டி. இவனை விட இது அதிகமாக தானே, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனால ஏ ப்ளஸ் டி. ஸோ அடுத்து வரும்போது ஏ ப்ளஸ் 2டின்னு வரும். A plus 3D. E வந்து A plus 4D. ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கும் ஈக்கும் இல்லை டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா 40 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A plus 4D ஈக்குவல் டு அவனை விட இவன் 40 ரூபா அதிகமாக வாங்கியிருக்கான் அப்படின்னு தானே அர்த்தம். ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ ஏக்கு 40 ரூபா அதிகமாக இருந்துச்சுன்னா ஈயும் ஈயோட வேல்யூவும் ஏவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் தானே அர்த்தம். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம டியை சால்வ் பண்ணலாம். ஸோ ஏஏ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ டியோட வேல்யூங்கிறது வந்து 10. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து 10ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம ஏவோட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். ஸோ ஏவோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 5 பேரோட வேல்யூவும் நம்ம ப்ளஸ் பண்ணலாம். ப்ளஸ் பண்ணோம்னா ஏ 5A இருக்குங்களா. ஸோ 5A ப்ளஸ் டியோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 4 + 3 7, 7 + 2 9 அண்ட் 10. 10D ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூனா 720. நமக்கு டியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். 5A + 10 × 10 = 720. Then 5A = 720 - 100.
ஸோ ஏவோட வேல்யூ வந்து 620/5. அப்போ ஏவோட வேல்யூனா 124 வருங்களா? அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சது, டியோட வேல்யூ தெரிஞ்சது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிக்கு எவ்வளோ அமௌண்ட் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பியோட வேல்யூங்கிறது வந்து ஏ ப்ளஸ் டி, பிங்கிறது வந்து ஏ ப்ளஸ் டி, ஏங்கிறது வந்து 124 அண்ட் டிங்கிறது 10. ஸோ 134 இஸ் த ஆன்சர். ஸோ பிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 134 rupees கிடச்சிருக்கு. கிளியர்? ஸோ அடுத்த கொஷின், 2 trains, one is 152.5 meter long and another train 157.5 meter long, coming from opposite direction, crossed each other in 9.3 seconds. The combined speed of 2 trains every hour would be. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ட்ரெயின் ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகுது. அது கிராஸ் ஆகிற நேரம்னு பார்த்தோம்னா, ரெண்டும் கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆகிறதுக்கான நேரம்னு பார்த்தோம்னா 9.3 seconds. அப்போ 2 ட்ரெயினோட ஸ்பீடு என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு கேட்கல, நமக்கு கம்பைன் ஸ்பீட் ஆஃப் 2 ட்ரெயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா, ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாற்றி ஆகணும். இப்போ நம்ம ட்ரெயினோட டோட்டல் லென்த் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் ட்ரெயின் 152.5 meter plus 157.5 meter. ஸோ இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 310 மீட்டர் கிடைக்குமா? அண்ட் நமக்கு செகண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியடுங்கிறது 9.3 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா, இதான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் வந்து 310, டைம் வந்து 9.3 செகண்ட்ஸ். ஸோ இப்போ மீட்டர் பர் செகண்டில் இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹாரில் மாற்றணும்னா 18/5 இன்ட்டு பண்ணுமா. அடுத்து ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது, டெசிமல் பாயிண்ட்டுக்காக மேலே ஒரு 10 கீழே ஒரு 10 இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போ டெசிமல் பாயிண்ட் கரெக்டாக. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்காக தான். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 31 × 3 வந்து 93. ஸோ 3க்கு 3 கேன்சல், 6 கேன்சல் 2. ஸோ 6 × 2 12 × 10 120 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ அப்போ 2 ட்ரெயினோட கம்பைன் ஸ்பீடுங்கிறது வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹார். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Next question, the area of triangle whose vertices are given by the coordinates 1,2, -4,3 and 4,1 is. ஸோ நமக்கு வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, சே ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோட வெர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 1,2, -4, -3, 4,1. இப்போ இதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு கிவன் பார்த்தோன்னா வெர்டிசஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிசஸ் வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப் இன்ட்டு x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2. ஸோ வெர்டிசஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க வேல்யூன்னு பார்த்தோம்னா இது x1 y1 அண்ட் x2 y2 x3 y3. ஸோ இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, ஸோ ஃபார்முலா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கலாம். 1/2 x1ங்கிற வேல்யூ வந்து 1,
ஸோ y2 minus y3, y2ங்கிறது வந்து -3, y3 வேல்யூ 1, ஸோ -1, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஒன்றா. 1,2 ப்ளஸ் ஓகே. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 1/2 -4 ஆகுமா, -4 ப்ளஸ் -4 இருக்கு, ஸோ இங்கே -1 ஆகும், அப்போ +4 ஆகிடுமா இன்டூ பண்ணால். அடுத்து 4 இருக்கு, 2 + 3 5, 5 × 4 20, ஸோ இந்த 4 கேன்சல், அப்போ நமக்கு 20/2ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 10 square units. 10 square units. So answer is C. So இதுதான் வந்து area of triangle. Area of triangle value na 10 square units. அடுத்து HCF of two co-prime numbers is. Two co-prime numbersங்கிறது வந்து nearly co-prime numbersங்கிறது வந்து prime number எப்பயுமே வந்து 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவிசிபிள் ஆகக்கூடியது. ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்னால் நியர்பை வேல்யூ. ஸோ இப்போ 2, 3, 5, 7 இருக்குன்னா 2 and 3 ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். அதே மாதிரி 5 and 3 ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ், 5 and 7 ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, HCF ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ HCFனா நமக்கு காமனாக இருக்கிறது என்ன, 1 தானே. ஸோ ஆன்சர் இஸ் 1. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, 1ஆல் டிவைட் ஆகும், ஆர்எஸ் அதே நம்பரால் டிவைட் ஆகிறது தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ரெண்டோட ஒரு கோப்ரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா அதோட HCFனா 1 தான் ஆன்சர். cos square theta plus 1/cosecant square theta plus 17 equal to x. ஸோ இங்கே x ஸ்கொயரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா cos square theta plus 1/cosecant square theta plus 17 equal to x. cos square theta 1/cosecant square thetaங்கிறது வந்து sin square theta, 17 equal to x. அப்போ sin square theta plus cos square theta equal to 1. 1 plus 17 equal to x. So x ஓட வேல்யூ 18 and கேட்டிருக்கிறது x ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. x ஸ்கொயர் வேல்யூ இஸ் 324. x ஓட வேல்யூ, ஸ்கொயர் ஓட வேல்யூ 324. அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். 56 divided by 1/3 bracket 15 plus 12 minus 9 plus 6 minus 5 plus 7 close bracket. ஸோ இதில் நமக்கு போடோமாஸ் பிரின்சிபல் படி சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். இந்த மேலே டேஷ் பார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ இந்த பார்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் போடோமாஸ் பிரின்சிபல் படி. ஸோ ஃபஸ்ட்டு பார் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ கொஸ்டின் எழுதிக்கலாம். 56 divided by 1/3, 15 plus 12 minus 9 plus 6. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாரை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இதை பண்ணோம்னா நம்ம இந்த மைனஸ் சிம்பிளை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, 5 plus 7 அவ்வளோதான். ஸோ இந்த முன்னாடி மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத நினைக்காதீங்க. நமக்கு ஜஸ்ட் 5 plus 7 தான் ஈக்குவல் டு 12 வருமா. அப்போ 9 plus 6 minus 12. ஸோ அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். 9 plus 6 is 15 minus 12 is 3. ஸோ 15 plus 12ங்கிறது வந்து இதோட வேல்யூங்கிறது வந்து என்ன வரும், 15 plus 12 27 minus 3. அப்போ இங்கே 24 வருமா. அவுட் சைடில் என்ன இருக்குது, 56 divided by 1/3 இருக்கு. ஸோ 1/3 into 24. அப்போ 1/3 இன்டூ பண்ணோம்னா 8 வரும். 56 divided by 8 equal to 7. So 7 is the answer. ஓகேங்களா, இந்த பார் கொடுத்துருந்தாங்கன்னா
சிம்பிளை சேர்த்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த சிம்பிளுக்கு மேலே பார் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. -5 கொடுத்துருக்காங்களே, ஸோ -5 + 7 -2 அப்படிங்கிறத போட்டுறாதீங்க. ஸோ சாரி 2ங்கிறத போட்டுறாதீங்க. அந்த சிம்பிளை கண்டுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 5 + 7 = 12. அவ்வளோதான். ஸோ பார் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். அடுத்து, Rohan and Rohit together can do a certain job in 10 days, while Rohan alone can do the same job in 15 days. How many days Rohit alone will do the same job? ஸோ 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ரோஹன், இன்னொருத்தர் ரோஹித். ரோஹன் மட்டும் சேர்ந்து செஞ்சானா 15 நாளில் முடிச்சிருவான். 2 பேரும் சேர்ந்து செய்கிறனால 1/10 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ ரோஹித் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கிறது தான் கேள்வி. இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஸோ இது 1/xன்னு வச்சுக்கலாம். அப்போ 1/15 + 1/x = 1/10. ஸோ 1/x = 1/10 - 1/15 ஸோ சால்வ் பண்ணோம்னா 1/30 வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 30. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். Next question. If CI on 1,60,000 for 2 years and 10% per annum when compounded semi-annually. So CI வந்து ஆஃபரில் கேட்குறாங்க. கிவன் பார்த்தோம்னா நமக்கு பிரின்சிபல், ஸோ பிரின்சிபலுங்கிறது வந்து 1,60,000. நம்பர் ஆஃப் இயர்ஸுங்கிறது வந்து 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% per annum. இப்போ ஆஃபரின்னு கொடுத்துருக்கனால இயர்ஸ் வந்து 2ஆல் இன்டூ பண்ணால், அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 4 இயர்ஸ்க்கு சிஐ கால்குலேட் பண்ண வேண்டியது தான். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ நீங்கள் ஃபார்முலா பேசிஸ்லையும் போடலாம், ஷார்ட்கட்லேயும் போடலாம். ஸோ 5%ங்கிறது வந்து 5/100 = 1/20. அப்போ பிரின்சிபலுங்கிறது இது, சிஐங்கிறது இது. ஸோ சிஐங்கிறது வந்து 1. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் 20. அப்போ அமௌண்ட்டுங்கிறது வந்து நமக்கு 21 வருமா? ஸோ 4 இயர்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், 20, 21. இப்போ 20 × 20 × 20 × 20ங்கிறது நமக்கு என்ன வரும்? ஸோ 4 0 இருக்குது. 1 2 3 4, 2 2 4, 4 2 8, 8 2 16. இப்போ நமக்கு இங்கே இன்டூ பண்ணும். 21 × 21 441, 440. 21 × 21 441. ஸோ 441 4. So 441 into 441. 1 + 4 8. So 1,94,481. 1,94,481. இது அமௌண்ட், இது பிரின்சிபல். ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சிஐ தான் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ 1,94,481ல் 1,60,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 34,481 வருமா? அப்போ இன்ட்ரெஸ்ட் என்ன வேல்யூ? 34,481. So clear? A TV set is being sold for rupees X in Delhi. A dealer went to Chandigarh and bought the TV at 20% discount.
he spends 600 rupees on transport. Thus, he sold the set in Delhi for rupees X, making 100 by 7% profit. What is the value of X? ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் வாங்கினா ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க, சண்டிகரில் வாங்கினா 20% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான், சண்டிகருக்கு போய் வாங்குறான். சண்டிகரில் அந்த டிவியை 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறான். பட் அவன் சண்டிகருக்கு போயிட்டு வர்ற செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 600 ரூபா ஆகுது. திரும்ப டெல்லிக்கு வந்து அதே டிவியை வந்து அவன் 100/7 100/7ங்கிற பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் விற்றானா, ஸோ எக்ஸோட வேல்யூ, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் டிவி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு சண்டிகரில் ஸோ சண்டிகரில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ டோட்டல் ஆக்சுவல் ப்ரைஸுங்கிறது வந்து எக்ஸ், சண்டிகரில் 20% டிஸ்கவுண்ட். அப்போ 20% டிஸ்கவுண்ட் நம்ம தெரியணுமா, ஸோ எக்ஸ் வேல்யூ வச்சுக்கலாம். 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0.8x வருமா. இப்போ இவன் டெல்லிக்கு திரும்ப வந்துடுறான். டெல்லிக்கு திரும்ப வரும்போது அவனோட ப்ரைஸ் என்னவா இருக்கும், அவன் வாங்கிட்டு வந்த ப்ரைஸ் பார்த்தோம்னா 0.8x, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 600 ரூபா ஆகுது. அப்போ அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ், அவன் வச்சிருக்க டிவிக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 0.8x + 600. இப்போ அவன் செல் பண்ணுறான். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, நமக்கு எக்ஸ், ஸோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து 100/7%. ஸோ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போகணும்னா ப்ராஃபிட் எவ்வளோ, 100/7 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸா, சாரி செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 0.8 + 600 divided by 0.8x x இங்கோட்டமா plus 600 into 100. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம்னா x minus 0.8x plus 600 by 0.8x plus 600. ஸோ இந்த 100 கேன்சல் ஆகுமா. ஸோ கேன்சல் ஆகி இந்த 7 வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1.4x ப்ளஸ் 7 into 6 4 ஸோ இங்கே மைனஸ் தான் வரும். equal to 0.8x plus 600. So இப்போ நம்ம x value 1.4x minus 0.8x is equal to 600 plus 1.4x minus 0.8x வந்து 0.6x is equal to 4800 வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூங்கிறது வந்து 4800 by 0.6 is equal to 8000 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணா 8000. டிவியோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது வந்து 8000. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், இஃப் secant power 4 theta minus secant square theta equal to 3, the value of tan power 4 theta tan square theta. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா secant power 4 minus secant square theta equal to 3ன்னு கொடுத்துருக்காங்க.
பட் கேட்டிருக்கிறது given கொடுத்துருக்கிறது வந்து சீக்கண்டில். பட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன. ஸோ இப்போ நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் வந்து சீக்கண்ட் பவரை வந்து டேனாக மாற்றணும். அப்போ நமக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது தெரியும். இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம். சீக்கண்ட் பவர் 4ங்கிறத வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் ஸ்கொயராக போடலாமா? அதே மாதிரி இங்கே என்ன வரும்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு 1 ப்ளஸ் tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும் ஈக்குவல் டு 3. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 1 கேன்சல் அண்டு 2 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது வந்து tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும் ஈக்குவல் டு 3. அப்போ ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. A cake is shared among 5 friends. 4 friends take 1/8, 1/6, 5/12, 1/12 part of the cake respectively. How much part of the cake does 5th friend get? ஸோ மொத்தமாக 5 ஃப்ரெண்டு வந்து 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கேக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த கேக்கை வந்து பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தருக்கு பார்ட் வந்து 1/8 ஆகவும், இன்னொருத்தருக்கு 1/6 ஆகவும், இன்னொருத்தருக்கு 5/12 அண்ட் இன்னொருத்தருக்கு 1/12. ரிமைனிங் இருக்க 5வது நம்பருக்கு எவ்வளோ போய் சேரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேக்குங்க 1ங்கிற வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ 1 மைனஸ் இந்த ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்க வேல்யூலாம் ப்ளஸ் பண்ணலாம். 1/8 ப்ளஸ் 1/6 ப்ளஸ் 5/12 ப்ளஸ் 1/12. எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 24ன்னு வரும். ஸோ 24 பை 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 10 ப்ளஸ் 2. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 மைனஸ் 7 ப்ளஸ் 9 19/24 வரும். 5/24 வருமா? அப்போ 5வது நபருக்கு கேக்கில் இருந்து 5/24 பார்ட் போகுது. ஸோ 5th person will get 5/24 part. Next one, ABC are 3 pipes connected to a tank. A and B together fill the tank in 9 hours. B and C together fill the tank in 10 hours. A and C together fill the tank in 7.5 hours. In how much time will A alone fill the tank? ஸோ நமக்கு 3 பேர் இருக்காங்க. 3 டேப். ஓகேங்களா? A, B, C. அதில் நமக்கு கம்பைண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவும் பியும் சேர்ந்துச்சுன்னா 6 மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணிடும். பியும் சியும் 2 டேப்பும் திறந்து விட்டோம்னா நமக்கு 10 மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும். ஏ அண்டு சிங்கிறது வந்து 7.5 hours. ஸோ நம்ம அப்படியே எழுதலாம். ஏ ப்ளஸ் பிங்கிறது வந்து 1/6, பி ப்ளஸ் சி நமக்கு கொடுத்துரு 1/10, சி ப்ளஸ் ஏ 2/15. அதாவது 7.5 வந்து 2/15 எழுதலாமா? thus 7.5 equal to நமக்கு என்ன வரும்? 15/2 வரும். 1/15/2ங்கிறது வந்து 2/15. கிளியர்? ஸோ அடுத்து இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து செஞ்சால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ப்ளஸ் பண்ணலாம். 2a + b + c equal to 1/6 + 1/10 + 1/15. ஸோ எல்சிஎம்ங்கிறது வந்து 6, 10, 15 எடுத்துட்டோம்னா நமக்கு
60ங்கிற வேல்யூ கிடைக்கும். 60 by 10 plus 6 plus 4, right? So அப்போ 20 by 10 20 கரெக்ட் தான். இங்கே 8 வரும். So answer will be 24 by 60, 2 by 5. A plus B plus Cங்கிறது வந்து இந்த 2 into 2 பண்ணோம்னா 2 by 10. இப்போ 1 by A plus B plus Cங்கிறது வந்து A plus B plus C equal to 1 by 5 தெரிஞ்சுதா? இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது பார்த்தோன்னா A alone, A மட்டும், ஏங்கிற டேப் மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் செய்யும். அப்போ BC equal to 1 by 10 தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by 10, A plus 1 by 10 equal to 1 by 5. 1 by 5 minus 1 by 10 equal to 1 by 10 வரும். ஸோ ஏங்கிறது வந்து 1 by 10. ஸோ 10 ஹார்ஸில் ஏங்கிறது தனியாகவே வந்து டேங்கை ஃபில் பண்ணி முடிச்சிடும். A alone can fill the tank in 10 hours. ஸோ அடுத்து sin A plus sin B divided by cos A minus cos B plus cos A plus cos B divided by sin A minus sin B equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நமக்கு ஒரு வேளை 0 less than or equal to theta less than or equal to 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதில் ஏதாவது ஒரு வேல்யூவை நமக்கு theta 0, 30, 45, 60ங்கிற வேல்யூனா நமக்கு தெரியும். இதில் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். பட் தீட்டாங்கிற வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம அஷ்யூம் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக சிம்பிளிஃபை தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். sin A plus sin B sin A minus sin B plus cos A plus cos B into cos A minus cos B divided by cos A minus cos B into sin A minus sin B. ஸோ மேலே இருக்கிறத பார்த்தோம்னா A plus B A minus B ஃபார்முலா. அப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ நமக்கு என்ன வரும்? sin ஸ்கொயர் A மைனஸ் sin ஸ்கொயர் B ப்ளஸ் cos ஸ்கொயர் A மைனஸ் cos ஸ்கொயர் B. ஸோ டினாமினேட்டரை இப்போ நியூமரேட்டரை மட்டும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு sin ஸ்கொயர் A மைனஸ் ஸோ நமக்கு sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ தெரியும் ஈக்குவல் டு 1. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா sin ஸ்கொயர் A காஸ் ஸ்கொயர் A ரெண்டுத்தையும் தனியாக எடுத்துடலாம். ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ sin ஸ்கொயர் A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் A மைனஸ், பிகாஸ் இங்கே மைனஸ் ரெண்டுலேயுமே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸை காமனாக எடுத்தோம்னா sin ஸ்கொயர் B ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் B. ஸோ மேலே நியூமரேட்டர்னு பார்த்தோம்னா 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். நியூமரேட்டர் 0 பட் டினாமினேட்டர் இஸ் காஸ் தீட்டா காஸ் A மைனஸ் காஸ் B இன்டூ sin A மைனஸ் sin Bன்னு வருது. நியூமரேட்டரில் 0 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வில் பி 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. அடுத்த கொஷன் A minus B the whole cube plus B minus C the whole cube plus C minus A the whole cube divided by 3 into A minus B into B minus C into C minus A. இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்ஜிப்ராவில் இருக்க ஒரு முக்கியமான ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A cube plus B cube plus C
c cube minus 3abc equal to, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம், காப்பி பண்ணிக்கோங்க. a square plus b square plus c square minus ab. ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டெரிவேட்டிவ் நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸில் நிறைய பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஃபார்முலா ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க. அது நீங்கள் எஸ்எஸ்சி ஆகட்டும், இல்லை ரயில்வேஸ் என்டிபிசியில் கூட இந்த டைப் ஆஃப் சம்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இதில் a plus b plus c equal to, ஸோ இஃப் a plus b plus c equal to 0வாக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு a cube plus b cube plus c cube equal to 3abc. ஸோ இந்த டேர்மில் நம்ம கொடுத்துருக்க கொஷினில் ஒருவேளை a plus b plus c equal to 0வாக இருந்துச்சுன்னா அதில் a cube plus b cube plus c cube equal to 3abc. ஸோ இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம a மைனஸ் பிங்கிறத வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், b மைனஸ் சியை ஒய் இசட்னு வச்சுக்கலாம். ஸோ a மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ், b மைனஸ் சி ஈக்குவல் டு ஒய், c மைனஸ் a ஈக்குவல் டு இசட். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் பை 3a minus b, b minus c, c minus a. இப்போ இதை நம்ம ப்ளஸ் பண்ணலாம். x plus y plus z equal to a கேன்சல் ஆகிடும், bb கேன்சல், cc கேன்சல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ நம்ம முன்னாடி ஃபார்முலா பார்த்த மாதிரி x plus y plus z equal to 0னா x cube plus y cube plus z cube equal to 3xyz. So இங்க x cube plus y cube plus z cube equal to 3xyz. 3 into xங்கிற வேல்யூனா a minus b, y value b minus c, c minus a. Denominator 3 by a minus 3 into a minus b, b minus c and c minus a. So numerator and denominator are cancelled. So answer is 1. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது தேவையில்லை. ஃபார்முலா தெரிஞ்சால், அதாவது a plus b plus c equal to 0 இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா, இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருந்தா முன்னாடி பார்த்த இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து, if a driver drives a car at 15 meter per second, how much distance is covered by him in 3 hours 20 minutes? ஸோ ஒருத்தன் வந்து 15 மீட்டர் பர் செகண்டில் காரை வந்து டிரைவ் பண்ணுறான். அவன் 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் எவ்வளோ தூரத்தை கடந்திருப்பான் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ நம்ம டைமை பொறுத்த வரைக்கும் 3 hours 20 minutesன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தோம்னா ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆப்ஷனில் பார்த்தோம்னா கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைமை வந்து செகண்டில் மாற்றலாம். செகண்டில் மாற்றினா 3 hours into 60 into 16 வருமா, ப்ளஸ் 20 minutesங்கிறது வந்து into 60. அப்போ 36 ப்ளஸ்
10800 plus 1200 வருமா equal to 12,000 செகண்டா. ஸோ distance equal to speed into time. ஸ்பீட் நமக்கு 15 மீட்டர் per second into டைமுங்கிறது 12,000 செகண்ட். ஸோ இன்ட்டு பண்ணோன்னா நமக்கு ஸோ 15 into 12 is 18. ஸோ 180/3. ஸோ இப்போ நம்ம கிலோமீட்டரில் மாற்றணும். இப்போ மீட்டரில் தான் இருக்குது, நம்ம கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு by 1000. ஸோ அப்போ 180 கிலோமீட்டர். கிளியர்? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் 180 கிலோமீட்டர். அவன் 3 மணி நேரம் 20 நிமிஷத்தில் 180 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் கொஷின். A person opens a tea shop with an initial investment of 25,000. He spends 30% of his money in furnishing his shop and 20% in bringing other necessary things. How much money is he left with the purchasing inventory for his business? ஸோ ஒரு டீ கடை போட போகிறாங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் 25,000 கையில் வச்சுருக்கான். அந்த 25,000த்தில் ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறான். அந்த கடைக்கே வந்து 30% பக்கம் இருக்கிற அமௌண்ட்டில் 30% பக்கம் அவனோட பொருட்கள் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிறதுக்காகவே யூஸ் பண்ணிக்கிறான், அவனோட ஷாப்புக்காக யூஸ் பண்ணுறான். ரிமைனிங் அண்ட் அந்த அமௌண்ட்டில் 20% வந்து திங்ஸ் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறான். இப்போ அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் மீதி இருக்குன்னு தான் கேள்வி. ஸோ 30% ஆஃப் 25,000 ஈக்குவல் டு 10%ங்கிறது வந்து 2,500. அப்போ 30%ங்கிறது வந்து 7,500. அதே மாதிரி 20% ஆஃப் 25,000 ஈக்குவல் டு 10% வந்து 2,500. அப்போ 2,500 into 2ங்கிறது வந்து 20%. ஸோ 5,000. அப்போ அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்? 12,500 செலவு பண்ணியிருக்கான். பேலன்ஸ் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 25,000த்தில் 12,500 போணுச்சுன்னா பேலன்ஸ் 12,500 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12,500. If the number is x4461 is divisible by 11, what is the value of x? ஸோ நமக்கு கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எப்படி சால்வ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்யூஷன் பாருங்கள். ஸோ நமக்கு எந்த ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 11 இருந்தாலும் ஆட் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு 11 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் ஆட் பிளேசஸில் இருக்க நம்பர்னு பார்த்தோம்னா x4 + 1, x + 4 + 1. ஈவன் பிளேசஸில் 4 and 6, 4 + 6. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்? x + 5 minus 10, x minus 5 வரும். இப்போ இந்த வேல்யூ 11ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும்? டிவிசிபிலிட்டி இந்த இடத்துல தப்புனா ஆட் நம்பர் மைனஸ் ஈவன் நம்பர் ஈக்குவல் டு 0 இருந்தால் இஸ் டிவிசிபிள் பை 11. ஸோ ஆட் நம்பர் x + 4 + 1, ஈவன் நம்பர் 4 + x, ஈவன் பிளேசஸில் இருக்க நம்பர். ஸோ x + 5 - 10 ஈக்குவல் டு x - 5ங்கிறது வந்து இந்த இடத்துல x = 5 இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0ன்னு வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது வந்து 5. ஸோ டிவிசிபிலிட்டி ஃபார்முலா பார்த்தோம்னா 11 பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் இப்போ 1,331 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பிளேசஸில் இருக்க நம்பர் மைனஸ் ஈவன் பிளேசஸில் இருக்க நம்பர். ஈவன் பிளேசஸ்னால் 3 and 1, ஆட் பிளேசஸ் 1 and 3. இது ரெண்டுத்தையுமே வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஆட் பிளேசஸ் 1 + 3 மைனஸ் 3 + 1 ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க நம்பரை வந்து சால்வ் பண்ணோம்னா x வந்து 5ன்னு போட்டோம்னா நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 5.
அடுத்து அனுரக் losses 1/7 of the cost of selling a pen for rupees 144. If the pen is sold for 189, what is the gain percentage? ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, ஆனால் அவன் 144 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. 144 ரூபாய்க்கு அந்த பேனாவை விற்கும் போது அவனுக்கு 1/7 ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் நஷ்டம் அடையுது. ஓகேங்களா, 1/7 ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் லாஸ். இதுவே அவன் இந்த பேனா வந்து 189 ரூபாய்க்கு விற்றுருந்தானா அவனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவனோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியணும். அதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். லாஸ்ன்னு பார்த்தோம்னா x/7. ஸோ இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா x மைனஸ் x/7 ஈக்குவல் டு 144. ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் தானே 144. ஸோ அப்போ நமக்கு 6x/7 ஈக்குவல் டு 144 வரும். ஸோ இந்த கேன்சல் பண்ணோம்னா 2 4 x is equal to 8. ஸோ எக்ஸோட வேல்யூ அதாவது காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூங்கிறது வந்து 168. இப்போ அவனோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 189 இருக்கு. அப்போ 189 minus 168 by 168 into 100ன்னு போட்டால் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குமா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது 21/168 into 100, 21 கேன்சல் பை 8, 100/8ன்னு வரும். அப்போ 12.5% is the answer. 12.5% is the answer. ஸோ அவனோட லாபம் எவ்வளோ? 189 ரூபாய்க்கு விற்கும் போது அவனோட லாபம்னு பார்த்தோம்னா 12% லாபம். HCF of 2/3, 8/9, 10/27, 32/81 இஸ். ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷனில் HCF ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இதுதான் ஃபார்முலா. HCF ஆஃப் நியூமரேட்டர் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 2/3, 8/9, 10/27, 32/81. இப்போ நமக்கு மேலே HCF எடுக்கணும். 2, 8, 10, 32. ஸோ இதுக்கு HCFன்னு பார்த்தோம்னா காமனாக இருக்க வேல்யூ 2 மட்டும்தான். அப்போ நமக்கு HCFங்கிறது வந்து HCF ஆஃப் நியூமரேட்டர் இஸ் 2. அடுத்து LCM ஆஃப் டினாமினேட்டர் 3, 9, 27, 81. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னா 3 டேபிளில் தான் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ தான் நமக்கு LCMமாக இருக்கும். ஸோ LCM இஸ் 81. அப்போ வேல்யூ பார்த்தோம்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் இஸ் 2, LCM ஆஃப் டினாமினேட்டர் இஸ் 81. ஸோ ஆன்சர் இஸ் 2/81. ஓகேங்களா, அடுத்த சம். 2 inlet pipes A and B can fill a empty cistern in 22 and 33 hours respectively. They were opened at the same time, but pipe A had to be closed 3 hours before the cistern was full. How many hours in total did it take the 2 pipes to fill the cistern? So 2 பைப் இருக்கு. அந்த 2 பைப்புமே வந்து ஒரு டேங்கை, சிஸ்டம்ங்கிறது ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஆகிற நேரம்னு பார்த்தோம்னா ஏக்கு 22 ஹார்ஸும் பிக்கு 33 ஹார்ஸும் ஆகுதுன்ட்டாங்க. ஆனால் ஏ வந்து சிஸ்டம் அதாவது டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவன் அந்த பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏங்கிற பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணோம்னா எவ்வளோ நேரம், இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ நேரம் வந்து டோட்டலாக டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம 1/22, 1/33ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. டோட்டல் டைம் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால் x/22ன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ் x/33 ஈக்குவல் டு 1. ஸோ ஒன்றுங்க வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேல்யூ. ஓகேங்களா, இப்போ
ஏங்கிற வேல்யூ வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே டேப்பை வந்து இந்த க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்போ x மைனஸ் 3 அவனோட டோட்டல் ஒர்க் by 22 plus x by 33 equal to 1. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 3 இல்லை வேணாம், நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு வந்து 22 33ன்னு பார்த்தோம்னா 11 2 3 3 2 6 ஸோ 66 வரும். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா பை 66 3 into x minus 3 plus 2 into x equal to 1. 3x minus 9 plus 2x is equal to 66. 5x minus 9 equal to 66. 5x is equal to 75. x is equal to 15. ஸோ அவங்க எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க? 15 hours வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ 2 பைப்பும் 15 hours வேலை செஞ்சுருக்கோம். ஸோ கிளியர்? ஸோ ஷிஃப்ட் 1 டெலிகிராம் ஐடி வந்து கிளியர் கொடுத்துருக்கோம், நம்ம சேனலோட ஐடி. அதுக்கு சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கேட்கலாம்.